கல்யாணம்னா நூத்தரா கன்னிகாதானம். ததசமாதாய சவேதபாரகாவமந்திரைர்ஜ்வலிதம் உதாசனம் யுதிஷ்டிரம் சாப்யுபநீயமந்திரவிதி யுதிஷ்டிரம் சாப்யுபநீயமந்திரவிதி நியோஜயாமாஸ தைவ கிருஷ்ணயா பிரதட்சிணம் தௌ பிரகிரஹீதபாணி சமானயாமாஸ சவேதபாரகः விப்ராம் சுதந்தரஸ்ய யுதிஷ்டிரோதனைः சிரேஷ்டம். பிராமணாளுக்கு ரத்னம் சுவர்ணம் கோ இதெல்லாம் கொடுத்தாலாம் தர்மபுத்திரர். பிராமணாளுக்கு பண்ற தானம் தான் தாம்பத்தியம் இன்னைக்கு நல்லா இருக்கும், ஒத்துமையா இருக்கும், குழந்தை ஒட்டியோட இருக்கும், க்ஷேமமா இருக்கும்னு. ஆகாதிகள் நிறைய வாரி வாரி வேத வித்துக்களை கொடுக்கணும். ஒன்னும் குறைச்சு கொடுக்கக்கூடாது, அள்ளி அள்ளி கொடுக்கணும். கொடுக்குற குடும்பங்கள்லாம் நன்னாத்தான் இருக்கா. சுக்குனூரிவாள் கல்யாணம் பண்ண நான் பார்த்தேன். பெரிய ஒல்லி கங்காளம் நிறைய அள்ளி அள்ளி கொடுத்தாரு. என்னது அவ அதிர்ஷ்டம் தந்துட்டு ஒருத்தருக்கு 19, ஒருத்தருக்கு 29, ஒருத்தருக்கு 38, ஒண்ணுக்கு 7, ஒண்ணுக்கு 3. அதுவும் தலையில எடுத்து 3 வருது கையில. அதுக்கு என்ன பண்றதுன்னா அவர் சைட்ல தப்பு இல்லை, அப்படி வாரி வாரி கொடுத்தாரு. சந்தான சதஸ்ஸு வெங்கட்ராமிவாள். அதனால அவ ஒரு புத்தகம் வெளியிட்டாள். சிறுதிரி பெரியவாளுடைய பேர்ல ஒரு புத்தகம் சதாச்சாரங்கிறத நான் வெளியிட்டேன். இன்னைக்கு இது ரொம்ப அழகான சதஸ்ஸு வாரி வாரி கொடுத்தாள். இன்னைக்கு ஆறு அப்படி கொடுப்பார். அது தனியா புரோகிகளுக்கு தனியா தானம், வேத வித்துக்களுக்கு தனியா தானம், சாஸ்திர வித்துக்களுக்கு தனியா தானம். அப்படி எப்படி அதுல பிரதக்கா அப்படிதான் பண்ணினாள். பூக்கள் பண்ற பிரமிஷ்டாளை பத்தி சொல்லணும் இல்லையா? அவன் பிரமிஷ்டாளை அப்படி எப்படி அங்க பண்றத நான் வெளியில சொல்றது என்னத்துக்கு சொல்றதுன்னா இன்னொரு பிரபுக்கு தோணட்டமே நாமும் பண்ணோம்னு அதுக்காக சொல்றது. அதுக்காக இப்ப என்ன வயிற்று சொல்லணும் எனக்கு ஏதாவது பந்துவா அதுக்காக நான் சொல்றேன். அவர் என்ன சொல்ல சொல்லியிருக்காரா? அப்படி சொல்லவும் இல்லை. நல்லவாளை பத்தி சொன்னாலே ஒரு புண்ணியம், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதனால ரொம்ப பேர் நல்லவாளாவாள். கேள்விப்பட்டேன் ஸ்ரீவராகபுரம் இந்த யஜ்ஞவராக மூர்த்தி. அந்த மூர்த்தியை நினைச்சாலே ஆயுதங்கள் பண்ண புண்ணியம்னு சொல்றாள். யஜ்ஞவராக மூர்த்தி ஸ்மரிச்சா ஸ்ரீவராக புறத்து பக்தாவுடைய நல்லபடியா இன்னைக்கு அவளுடைய ஏற்பாடு அந்த பாரத ஸ்ரவணம் புண்ணியம் அவ அதுக்கு வந்து ஒத்தாசையெல்லாம் பண்ணியிருக்காள். ஒருத்தருக்கும் இந்த புண்ணியம் கிடைக்க முடியாத ரீதியிலே சங்கரலிங்கம் சொல்வாள். எல்லாரும் அனுபவிக்கணும்னு அவளுடைய எண்ணம். தர்மத்தை எல்லாரும் பங்கு போடணும்னு அவளுடைய எண்ணம். அவ எப்படி எல்லா குடும்பத்துக்கும் பணம் காசு கிடைக்கணும்னு ஏற்பாடு பண்ணியிருக்காளோ அப்படி புண்ணியத்தையும் இப்படி பண்ணியிருக்காள், தர்மத்தையும் அது மாதிரி பண்ணியிருக்காள். அவள்லாம் ஆட்சேபமா இருக்கணும். தனியா கல்யாணம் சொல்ல போறேன், சீக்கிரமா முடிச்சுடுறேன். நாளைக்கு ராஜசூய மகாயாகம் விஷயம் எல்லாரும் வந்துருக்கணும். சுவாமி கோபாலன் வந்து பிராமணாவுடைய சரணத்தெல்லாம் நம்ப போறாள், பட்டத்திரியும் கேட்க போறாள். குருவாயூரப்பனை பார்த்து நாராயணத்துல ராஜசூயத்தை அவசியம் சிரவணம் பண்ணா அந்த யஜ்ஞ பலம் கிடைக்குமா, மகத்தான க்ஷேமங்கள்லாம் உண்டாகும். நாளைக்கு அந்த சரித்திரம் நடுப்புற சொல்றேன். கதை முடிஞ்சு போயிடல இருக்கா, நான் மேல் கதையை சொன்னதுனால இது முடிஞ்சு போச்சோன்னு நினைச்சு கூடாது. நாளைக்கு ராஜசூய மகாயாகம் பெரிய புண்ணியம், அசதான வைபவமும் யஜ்ஞத்துல நடத்தின வைபவமும் ஆச்சரியமா சொல்லியிருக்காள். ராஜசூயம் பண்றதுக்கு காரணங்கள்லாம் சொல்றாள், அவசியம் கேட்கணும். யஜ்ஞத்துல சொல்ற சஸ்திரம்னு சொல்லி ரிக்வேதத்தால சொல்ற மந்திரம் அதையும் நாளைக்கு அதையும் சொல்றேன். நாளைக்கு விஷயம் எல்லாரும் கேட்கணும். இங்க ஆஸ்திக கிராமம், இந்த கிராமங்கள்ல சொல்ற போது சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி ஆஸ்திகால பார்த்து பிரவச்சனம் பண்றது எனக்கே ஒரு பெரிய லாபம்னு அப்படி நினைக்கிறேன். பல ஊருக்கு போயிட்டு இருக்கேன். இப்போ டெல்லிக்கு வரணும்னு இன்னைக்கு இந்த ஊருக்கு வந்துருக்கு சார். நிர்பந்தமா வரணும். அக்டோபர் மாசத்துல இருந்து அங்க வந்து 2-3 மாசம் இருக்கணும்னு டெல்லியை நினைச்சா பயமா இருக்கு. எங்க இருக்கு டெல்லி, நாம இங்க இருக்கோம். எல்லாம் போறதுன்னா ஏதோ முடியெல்லாம் எல்லாம் இருக்குது போயிட்டு இருந்தோம். இன்னுமே எல்லாம் முடியாதுன்னு அதுக்கிட்ட மறுபடியும் வருத்தப்பட்டு எழுதியிருக்காரு வரணும்னு நீங்க நிர்பந்தமா. எங்க போனாலும் இந்த சந்தோஷம் தனி. இங்க வந்து சொல்ற பிரவச்சனத்தினுடைய ஆனந்தம், தாமிரபரணி நதியும் சாதுக்குள்ள அப்படி அக்ரஹாரமும் எல்லாரும் பிராமணால் மோகும் சிவபூஜையும் ஆராதனமும் அப்படி அதுல இது ஒரு பெரிய பாக்கியம்னு. பாக்கிய இடங்கள்லாம் தாறுமாறா எத்தனையோ இருக்கும். அப்படி இல்லாம எல்லாரும் ஒத்துமையா எல்லா ராத்திரியும் பூஜை தெய்வம். பிள்ளைகள்லாம் பிள்ளைமார்கள்லாம் வந்தாளுங்க, அவள்லாம் சொல்றா ஆத்திர பூஜை ஒரு பெரியவாழ் நாள்ல இருந்து உள்ள கிரமத்தை அனுஷ்டிக்கிறோம்னு நல்லா இருக்கா. அவள்லாம் நிச்சயமா இருக்கா. அவ அருணா பேர் சொல்லப்படாது. அப்படி இல்லாம அவள்லாம் வந்து அப்படி இல்லாங்க திருநெல்வேலியில வந்து சொன்னாள். பெரிய காரியமா அவள் கூட ஒரு சிவார்ச்சனா பண்ணி பட்டணத்துல
வாசிக்காவா வரல ஏதோ பேச்சு வரும்போது எனக்கு ஒருத்தர் தெரிஞ்ச உடனே அவளுக்கு கற்ற கொடுக்க முடியாது என்று வாசிக்கிறேன் இருக்காள். எல்லாரும் வாங்கிவாள், அது ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. இப்படி ஒரு ஆசிரிய மூர்த்தியை பார்க்கிற போது மனசுக்கு ஒரு பெரிய ஆனந்தம் சந்தோஷம். கூட ஆத்துல எல்லாம் வந்துருவாங்க, இதுலயே இருந்துடுமேங்கிறா, இதுலயே வீட்டை வாங்கிட்டு விடுமே. இப்ப என்ன பாக்கி, இப்போ மெட்ராஸ் என்ன காப்பாத்துறது, இப்ப சேலம் என்ன ரட்சிக்கிறது, அங்க வீடு வாங்கிட்டா போல இங்க ஒரு வீட்டை வாங்கிட்டு விடுவோம், இங்க இருப்பாரு. அப்படி தோன்றது இந்த நதி உடைய பெருமை பார்க்கிற போது இங்க பேசாம அக்னிஹோத்திரம் பண்ணி இங்க இருந்துருவோம்னு தோன்றது. அதுக்கு புண்ணியம் இருக்க வேண்டாமா? என்ன எத்தனை ஊர் அலையணுமோ என்ன பண்ணினா இஷ்டமா சந்தர்ப்ப விப்ரான்கிறாள். பிராமணாளுக்கு ரத்னீகி பூபிகி சிஷ்டம் ரத்னம் சுவர்ணம் கல்யாணங்கள்ல வாரி வாரி கொடுக்கணும். அவன் இப்ப என்ன பண்றாள் தெரியுமோ, டவுன்கள்ல 4 பேருக்கு மேல அழிச்சுன்னு வராங்கிறாங்க. இன்னும் 4 பேர் என்ன கணக்கு? 4 பேர் என்னத்துக்கா இப்போ அமங்கலமா? நிறைய வேத வித்துக்களை கூப்பிடுன்னா சொல்லணும், வாரி வாரின்னா கொடுக்கணும். தம்பதிகள் நல்லா இருக்க வேண்டாமா? இன்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா போடுமா? நிறைய சாதுக்குள்ளத்துல தானம் பண்ணணும், அப்பதான் குழந்தைகள் க்ஷேமமா இருப்பாள். தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பூர்வம் நாள் முன்னாடி வேத வித்துக்களத்துல தானம் பண்ணி அவ ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு கல்யாணம் பண்ணாரா. கூட இருந்து விதிவத்தா மந்திரங்கள்லாம் சொல்லி அக்னி ஹோமானுடனே பாணி கிரகணம் பண்ணிட்டாளாம்.